உங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு குடுக்குறாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்க நெனச்ச மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கலங்கிறத ரியலைஸ் பண்றீங்க. பட் நீங்க எக்ஸாம்ல நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு தான் நெனச்சிட்டு இருந்தீங்க. நோ ப்ராப்ளம். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. யூ கேன் பிகம் அ டாப்பர். லுக், ஒருவேளை நீங்க எஃப்ல இருந்து ஏக்கு வர ட்ரை பண்றீங்க. அதுவும் ஒன் வீக்ல ஆர் ஒன் எக்ஸாம்ல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் ஒருவேளை நீங்க பி கிரேட்ல இருந்து ஏக்கு போக ஆசைப்படுறீங்கன்னா, இல்ல சி டூ ஏ வர ஆசைப்படுறீங்கன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ வில் சக்சீட். ஆனா நான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி ஆகணும். அப்புறம் தான் நான் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் உங்க மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஏன் உங்க கிரேட் ஆர் மார்க்ஸ் நீங்க நினைச்சபடி இல்ல? இந்த கேள்விக்கான பதில் நீங்க ஹானஸ்ட்லி சொல்லணும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோர் ஆன்சர்ஸ்ல ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க. யூ ஆர் ஓவர்வெல்ம்ட், யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், யூ ஆர் டிஸ்ட்ராக்டட் ஆர் யூ ஆர் லேசி. உண்மையிலேயே நீங்க உங்க மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஹானஸ்ட்லி உங்க சுச்சுவேஷனை நீங்க எவாலுவேட் பண்ணணும். ஒருவேளை நீங்க ஓவர்வெல்ம்டு சூஸ் பண்ணிருந்தா, அப்போ உங்க பிளேட்ல டூ மச் ஆஃப் ஸ்டஃப் இருக்குன்னு அர்த்தம். அதாவது டியூஷன், டான்ஸ் கிளாஸ், ஸ்போர்ட்ஸ், ஒர்க் ஆர் நீங்க படிக்கிறது இல்லாம வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதனால உங்க ஸ்டடீஸ்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஸ்ட்ரகிளிங்கா ஃபீல் பண்றீங்கன்னா, அப்போ உங்ககிட்ட டைம் இருக்கு, நீங்க படிக்கிறீங்க. ஆனா உங்களால அந்த கண்டென்ட்ட ஆர் அந்த இன்ஃபர்மேஷனை உங்க பிரெயின்குள்ள உள்வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. இஃப் யூ ஆர் டிஸ்ட்ராக்டட், இட் மீன்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுறீங்க அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண கஷ்டப்படுறீங்க. பிகாஸ் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், கேம் விளையாடிட்டு இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம் ஆர் சம்திங் எல்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் லேசி, வெல் இட் ஜஸ்ட் மீன்ஸ் யூ ஆர் லேசி. அதாவது நீங்க ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க அந்த ஒர்க்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஹோம் ஒர்க்கை 80% ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறது அப்படின்னாலோ, இல்லை வெறும் 30 மினிட்ஸ் படிச்சுட்டு இது போதும் நினைச்சுக்கிறது, இப்படி பண்றதால தான் உங்க ஸ்டடீஸ் எஃபெக்ட் ஆகுது. நீங்க இந்த ஃபோர் திங்ஸ்ல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோர் சினாரியோஸ்க்கும் சொல்யூஷன் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இங்கே இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். Let's get into first scenario. Number one, you are overwhelmed. I know you have lots of stuff in your plate. ஒன் டேல நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ் நிறைய இருக்கலாம். லைக் மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ணுங்க. நான் 11th படிச்சுட்டு இருந்தப்போ வேற ஒரு கண்டென்ட்ல வேற ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த சேனல் இல்ல. அப்போ எக்ஸாம் டைம் நெருங்க நெருங்க எனக்கு ரெண்டையும் மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருந்தது. அது ரெண்டுல எது முக்கியம்னு யோசிச்சப்போ ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ சேனலை டெம்பரரியா ட்ராப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸை ட்ராப் பண்ணுங்க. ஒருவேளை அதனால முடியாது, ட்ராப் பண்ற ஆப்ஷனே என்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தென் பெரிய பெரிய டாஸ்க்ஸை ஸ்மாலர் டாஸ்க்ஸா இல்ல மேனேஜபிள் ஸ்டெப்ஸா பிரேக் டவுன் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்கும் செல்ஃப் கேருக்கும் ஸ்பெசிஃபிக் டைம் பிளாக் பண்ணுங்க. செல்ஃப் கேர்னு நான் சொல்றதுல ரிலாக்ஸேஷன், ஸ்பெண்டிங் டைம் ஃபார் ஹாபீஸும் இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஸ்டிக் டு அ ஷெடியூல். இப்போ நான் லாஸ்டா போட்ட வீடியோல எப்படி அகடமிக்ஸ் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்றதுங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. Scenario number 2. You are struggling. First, எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் நீங்கள் ஸ்ட்ரகிளிங்கை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரகிள் எதில் இருக்குது? மெட்டீரியலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா, ஸ்டடி ஹேபிட்ஸ்லையான்னு கண்டுபிடிங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு லேர்னிங் மெத்தட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், ஆன்லைன் ரிசோர்ஸஸ், எஜுகேஷனல் ஆப்ஸ் அண்ட் அதர் டூல்ஸை யூஸ் பண்ணி லேர்னிங்கை இன்னும் ஈஸியாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் ஏஐ வந்துருச்சு. ஏஐ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையே ஆட்டி வைக்க போகுது. ஸோ ஏஐயோட ஹெல்ப்பும் இந்த ஜென்ரேஷனுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் பயன்படுத்துங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சினாரியோ. நம்பர் 3, யூ ஆர் டிஸ்ட்ராக்டட். இந்த ஒரு விஷயத்தால தான் நம்ம உட்காந்து 20 மினிட்ஸ் ஒர்க் பண்றது கூட ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. எஸ்பெஷலி இந்த ஏரா கேஜெட்ஸோட ஏராவா இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஈஸியா சொல்லிடலாம், உங்க ஃபோன் தூரமா வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பட் சொல்றதை விட செய்யறது தான் கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இப்போ ஒரு சில ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை நான் சொல்ல போறேன். ஒருவேளை நீங்க ஃபோக்கஸ்டா இருக்க பர்சன் தான், ஆனா சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க அப்படின்னா, நீங்க ஃபோனை சைலண்ட் மோட்ல போட்டுட்டு ஃபோனோட ஃபேஸை ஃபிளிப் பண்ணிட்டு உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லை, ஃபோனை எடுக்க என் கை தானாவே போயிடும், இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா, அப்போ ஃபோன்ல டைம் லிமிட் செட் பண்ணிட்டு ஃபோனை வேற ரூம்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. இஃப் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கீங்கன்னா, அப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்கள் பேரண்ட்ஸோ ஒரு ரூம்மேட் முன்னாடியோ உட்காந்து படிங்க. அண்ட் ஹியர் இஸ் அ போனஸ் டிப், யூஸ் கிரே ஸ்கேல் மோட். இந்த ஆப்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நம்மள அதிலேயே இருக்க வைக்கிறாங்க. ஸோ வி கேன் கெட் ரெட் பை யூசிங் கிரே ஸ்கேல் மோட்.
அண்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்விரான்மெண்ட்டும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டடி ஸ்பேஸை மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் என்விரான்மெண்ட்டாக செட்டப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டடி ஸ்பேஸை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ மாற்றுங்க. சினாரியோ நம்பர் 4, யூ ஆர் லேசி. இங்கே பிரச்சனை வந்து நீங்கள் ஓவர்டாக இருக்கீங்க இல்லை ஸ்ட்ரகிளிங்கை ஃபேஸ் பண்ணுறீங்கிறதும் இல்லை. சிம்பிளி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட்ஸை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி 50% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் லாஸ்ட் மினிட்ல தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டிய நேரத்தில் தான் நீங்கள் அசைன்மெண்ட்ஸையே ஃபினிஷ் பண்ணுறீங்க. மொத்தத்தில் யூ ஆர் ஸ்டடிங் இன் அ லேசி வே. Let me explain. Studyingலயே 2 kinds of studying இருக்கு. One is passive studying and another is active studying. Passive studyingல உங்க டெக்ஸ்ட் புக்கை ரீரீட் பண்றது, லெக்சர்ஸை திரும்ப திரும்ப பார்க்கறது, நோட்ஸை ஹைலைட் பண்றது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஆக்டிவ் ஸ்டடியிங்கில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது, ஜஸ்ட் படிக்கிறதோட நிறுத்திக்காம நோட்ஸை கீ கான்செப்ட்ஸை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் ரீரைட் பண்ணுறது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். பாசிவ் ஸ்டடிங் ஆக்டிவ் ஸ்டடிங்கை விட எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். இது எப்படின்னா, ஜங்க் ஃபுட் வர்சஸ் நியூட்ரிஷியஸ் மீல் மாதிரி தான். ரெண்டுத்துல எதை சாப்பிட்டு வேணாலும் நம்ம வயிறு ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா அதில் உங்களுக்கு எந்த நியூட்ரியன்ஸும் கிடைக்க போகிறதில்ல. இதே மாதிரி பாசிவ் ஸ்டடிங் பண்ணி ஷார்ட் பீரியடுக்கு நீங்கள் பெனிஃபிட்டை கெயின் பண்ணலாம். ஆனால் ஆக்டிவ் ஸ்டடிங் மோடுக்கு நீங்கள் போகாத வரைக்கும் உங்கள் ரிசல்ட்ஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஃப்யூச்சரில் அது யூஸ் இல்லாமல் கூட போகலாம். யூ ஆர் லேசி. இதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, விஷுவலைஸ் த அவுட்கம். உங்களுக்கு வேணுங்கிற மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் கிளாஸில் இருக்க டாப் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மேபி இந்த ஃபீலிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னால நீங்கள் லேசினஸ்லேருந்து வெளியில் வரலாம். இந்த பாசிட்டிவ் திங்கிங்கால் நீங்கள் நினச்சபடி ஆகலாம். எப்போவும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. டிமோட்டிவேட்டடாக இருக்க சமயத்தில் ஸ்மால் டாஸ்க் பண்ணவே நம்ம கஷ்டப்படுவோம். ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்க டேஸில் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸை பண்ணுறதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் டேஸ். 80% ஆஃப் த டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். வெல், இந்த வீடியோவில் உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்.